அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன்
இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் மாயூரம் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் உமாபதி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் பாலமுரளி அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இயற்கை வேளாண் வழி விவசாயி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் சாசன தலைவர் ரோட்டரி கலீம் பெருமாள் அவர்கள். கலியர்மால் ஜி வாசிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, அன்பின் வடிவே, செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிடுவேன், அமைதியும் நின்னருள் அதுவும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் 4 வழி சோதனை. நாம் நினைக்கும், சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் ஒன்று உண்மையா, இரண்டு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா, 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா, 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா. நன்றி 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 கலியர்மால் அவர்களுக்கு. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். சின்முத்திரம் வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிருக்கிறோம். அகர ஓசை சும்மாய முத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுங்க. ஆதிமுத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை.
மீண்டும் சின்முத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து அகர ஓசை. சின்மய முத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஓசை. ஆதிமுத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மெல்ல மெல்ல திறந்துக்கலாம். ஆசன பயிற்சிக்கு போயிடலாங்க. கால்கள் நீட்டி வச்சுக்கலாங்க. வஜ்ராசனம். ஒவ்வொரு காலம் மடக்கி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. முத்திரை வச்சுக்கலாங்க. மூச்சு காற்று இழுத்துட்டே கைகளை மேல கொண்டு வரோம். மூச்சு காற்று வெளிவிட்டவாறு சின்மய முத்திரையில் நீண்ட மூச்சு காற்று இழுத்து கைகள் மேல வருது. மூச்சு காற்று வெளிவிட்டவாறு ஆதிமுத்திரையில் ஆனந்த முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மூச்சுக்காற்று வெளிவிட்டவாறு அப்படியே கைகளை பின்னாடி பிடிச்சுக்கோங்க. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து வெளிவிட்டவாறு நம்மளுடைய மூக்குநுனி தரைக்கு வரட்டும். குனிந்த நிலையில் இயல்பான சுவாசத்துல இருக்கிறோம். மூச்சுக்காற்று உள்ளிழுத்தவாறு அப்படியே மேல வரும். எடுத்த மூச்சுக்காற்றை வெளிவிட்டுறோம். கைகளை கோர்த்து வச்சுக்கலாங்க. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுக்கிறோம். மூச்சுக்காற்று வெளிவிட்டவாறு நம்மளுடைய மூக்குநுனி தரைக்கு வரட்டும். கைகளை கோர்த்து மேல உயர்த்திக்கலாங்க. அப்படியே கைகள் இடுப்புக்கு போகுது. மூச்சு விட்டுக்கிட்டே மேல வரோம். எடுத்த மூச்சு காற்றை வெளிவிட்டுறோம். ஆதிமுத்திரை வச்சுக்கலாங்க. நம்மளுடைய தொப்புள் பகுதிக்கு கீழே வச்சுக்கலாங்க. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுக்கிறோம். மூச்சுக்காற்று வெளிவிட்டவாறு நம்மளுடைய மூக்குநுனி தரைக்கு போகுது. மூச்சுக்காற்று உள்ளிழுத்தவாறு தலைப்பகுதி மேல வருது. எடுத்த மூச்சுக்காற்றை வெளிவிட்டுலாங்க. அடுத்து கைகளை நம்மளுடைய தொடை பகுதியில வச்சுக்கலாம். நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுக்கிறோம். மூச்சுக்காற்று வெளிவிட்டவாறு நம்மளுடைய மூக்குநுனி தரைக்கு போகுது. மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்த மூச்சுக்காற்றை வெளிவிட்டுறோம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக பூனையாசனா. மூச்சுக்காற்று உள்ளிழுத்தவாறு தலைப்பகுதி மேல வருது. முதுகு தண்டு கீழே போகுது. மூச்சுக்காற்று வெளிவிட்டவாறு நம்மளுடைய தலைப்பகுதி கைக்குள்ள போகுது. முதுகு தண்டு மேல வருது. 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next, முயலாசனம். இயல்பான சுவாசத்துல இருங்க. மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்து மூச்சு காற்ற வெளிவிட்டுறோம். அக்காசனத்துக்கு போயிடலாம். அடுத்து நின்ற நிலையில் அக்காசனா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நேற்று பார்த்தது போல் இந்த வளநாடி இடநாடி, வலது பக்க மூச்சு இடது பக்க மூச்சை ஒழுங்குபடுத்துவதற்கான பயிற்சி இது. இந்த வலது நாடி இடது நாடி திறக்கும் போது முதுகு தண்டின் வழியாக ஓடக்கூடிய நடுநாடி என்று சொல்லக்கூடிய அந்த நடுநாடி திறப்பதற்கு இப்பயிற்சி பேருதவியாக உள்ளது. மேலும் முதுகு தண்டையும் மூளையையும் சீர்படுத்தக்கூடிய பயிற்சியாக உள்ளது. புருவ மத்தியை இயக்கக்கூடியதாக ஆங்கில சக்கரத்தை இயக்கக்கூடிய பயிற்சியாகவும் இது அமைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான பயிற்சியாகும். முதலில் வலப்பக்கத்திலிருந்து தொடங்குகிறோம். வலது காலை அந்த முன் வட்டத்தில் வைக்கிறோம். வலதை எடுத்து வைத்து அடுத்து இடதை இயக்குகிறோம். இடது கால் எந்த வட்டத்தில் இருந்ததோ அதே வட்டத்திற்கு சென்றுள்ளது. மீண்டும் வலது கால் இருந்த இடத்திற்கு வருகிறது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் செய்தா ரொம்ப எளிதாக இருக்கும். 4வது நிலை. அடுத்து இடது கால் எடுத்து வச்சு செய்கிறோம். இடது வலது. வலது கால் எந்த வட்டத்தில் இருந்ததோ அதே வட்டத்திற்கு போயுள்ளது. அடுத்து 3வது நிலை. 4வது நிலை. மீண்டும் வலது. மாறி மாறி செய்கிறோம். மாறி மாறி செய்யும் பொழுது நாடிகள் திறக்கப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலை. வலது கால் எடுத்து வச்சு செய்யுங்க. அடுத்து இடது கால் எடுத்து வச்சு செய்யுங்க. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. அப்படியே நேராக நின்று மூச்சை கவனிக்கிறோம். இதுலயே நல்ல பெருங்குடலை சுத்தப்படுத்துறதுக்கான நகுட ஆசனம் நல்லா பார்த்துருங்க. இதுல நல்ல ஒரு 5 மூச்சு உள்ள எடுத்து விடலாங்க. பின்னாடி ஏதாவது சுவர் இருந்ததுன்னா கூட அந்த சுவரில் சாய்ந்து பயிற்சி செய்து
பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். ஐயப்பனா. மிக முக்கியமான ஆசனமாக உள்ளது இந்த நகுல ஆசனா. ஓய்வு, அடுத்ததாக மூச்சு பயிற்சி. ஏழு சுற்று உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து, உடலை இறுக்கமில்லாமல் வைத்து, ஆழமாக உள்ளிழுத்து, எந்த நாசியில் உள்ளிழுக்கிறோமோ அடுத்த நாசியில் வெளியேற்றி, வெளியேற்றிய நாசியில் உள்ளிழுத்து அடுத்த நாசியில் வெளியேற்றுகிறோம். முறையாக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. ஒருவர் தம் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் படிப்படியாக வளர்க்க இப்பயிற்சி உதவும். பரம அணு என்னும் மிகச்சிறிய அளவில் இருந்து பேரண்டம் என்னும் மிகப்பெரிய அளவு வரையிலும் வளர முடியும். சுருக்கமாக, மனோ ஆற்றல் வளர்ச்சிக்கு எத்தகைய வரம்பையும் அறுதியிட்டு கூற முடியாது. மனதின் வேகத்தை அளவிட முடியாது. அந்த மனதின் வேகத்தை அளவிட முடியாத அளவிற்கு கொண்டு செல்வதற்கு இப்பயிற்சி உதவும். உணர்ச்சி வளர வளர மனோ ஆற்றலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதையும் தன் ஆற்றலுக்குள் அடக்கி காட்டும் எல்லையற்ற சக்தி மனதுக்கு உண்டு. ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை விட, காற்றினுடைய ஆற்றலை விட ஒரு மேன்மையான நிலையில் உள்ளது மனம். ஆக அந்த மன ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ள இந்த சுழல் முறை பிராணாயாம பயிற்சி பேருதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு கணக்கில் இப்பயிற்சியை மேற்கொள்ள சொல்கிறார் திருமூலர். அவ்வூருக்கு ஒரு தலைமகனாக விளங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலுடைய உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்வதற்கு இப்பயிற்சி பேருதவியாக இருக்கும் என்கிறார் திருமூலர். மிக நுட்பமான அணுவுக்கு அணுவான கோணில் இருந்து எல்லாவற்றையும் தம் அடக்கி கொண்டு இருக்கும் பிரபஞ்சத்தையும் கடந்து நிற்கும் ஒப்பற்ற ஆற்றல் மனதுக்கு உண்டு. மனம் இத்தகைய மகத்தான எல்லையை அடையும் போது அது பரிபூர்ண இன்ப வடிவத்தை பெற்று உயர்ந்து விடுகிறது. இதையே அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாய் கணுமுற்றி நின்ற கரும்பு என்று ஞான யோகியாகிய அவ்வை பிராட்டியார் தம் ஞான யோக அனுபவத்தை பற்றி கூறுகிறார். மனதுக்கு ஏற்படும் இந்த பிரமாண்டமான உருவத்தையே திரு அருட்பிரகாச வள்ளலார் அன்பு உருவம், அருள் உருவம், இன்ப உருவம் என முத்திரம் வடிவமாக குறிப்பிட்டிருக்கிறார். கிரேக்க ஞானியான டெமோக்ரட்டிஸ் என்ற பேரறிஞர் சொல்லி இருப்பது போல் பரம அணு விளக்க முடியாத ஒன்று அல்ல என்பதை யோக ஆற்றலுடைய
திருமூலரும் அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் என்கிறார். உடம்பின் மிக நுட்பமான பாகத்தில் தலை உச்சியில் விளங்கும் இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறை ஆற்றலை பெறுவதற்கு இப்பயிற்சி பேருதவியாக இருக்கும். இறை என்ற சொல்லுக்கு மிக நுண்ணியது என்றே பொருளாகும். அந்த நுண்ணிய உணர்வை அடைவதற்கு இப்பயிற்சி பேருதவியாக இருக்கும். தியான ஆற்றல் வளர்ப்பதற்கும் இப்பயிற்சி உதவி செய்யும். தியான ஆற்றல் வளர வளர மனோ ஆற்றலும் வளரும். அது இறைவனையும் உறுதியாக பற்றி கொள்கிறது. ஆக இறையாற்றலை உணர்வதற்கு வாழ்வின் உச்சத்தை அடைவதற்கு நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வளர்கிறோம், வாழுகிறோம் என்ற ரகசியத்தை உடைத்து காட்டும் ஒரு அற்புதமான இந்த ஆசன பிராணாயாம பயிற்சி தங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என திருமூலர் கூறுகிறார். ஆக ஒவ்வொரு நாளும் பயிற்சி முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் ஒழுங்குபடுத்தி உச்ச நிலைக்கு செல்வோம். ஒவ்வொரு நாளும் மூச்சு பயிற்சியை மேற்கொள்வோம். மூச்சை கவனிப்போம். மூச்சை கவனித்து மனதை கவனித்து நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி உயர்ந்த நிலைக்கு செல்வோமாக. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலில் வெடிப்பு வருது, புண்ணு வருது, கால் நல்லா இல்லை, ஏதோ எரியுது அப்படின்னா அதுக்கு நிறைய வைத்தியமெல்லாம் இருக்குது. இதை நாமளும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்ம செருப்பை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. டெய்லி குளிக்கிறோம், காரை துடைக்கிறோம், வீட்டை கழுவுறோம். ஆனால் யாருமே செருப்பை கழுவுறதே இல்லைங்க. செருப்பை வெளியே விட்டுருவோம், வீட்டிலேருந்து வெளியே போகும்போது செருப்பு போட்டு போகிறோம், மறுபடியும் வரும்போது வீட்டு வெளியே விட்டுறோம். என்னைக்காவது செருப்பு கழுவிருக்கமா? செருப்பு தூய்மையாக இருந்தால் தான் கால் நல்லாயிருக்கும். கால் நல்லா இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பல பேர்த்துக்கு டென்ஷனு, கோபம், பயத்துக்கு காரணமே அந்த செருப்பு தூய்மை இல்லாமல் இருக்கிறது தான். தினமும் காலையிலையோ சாயந்தரமோ செருப்பை தொடச்சி கழுவி கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் பயன்படுத்தி பாருங்களேன். காலில் எந்த புண்ணும் வராது, எந்த வெடிப்பு வராதுங்க. செருப்பையும் சுத்தம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். அடுத்தது மூட்டு வலி. மூட்டு வலிக்கு வைத்தியம் என்னன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஏகப்பட்ட வைத்தியம் இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் எந்த தரம் போட்டிருக்கீங்கிறது தான் முக்கியம். கிரானைட்டு, மார்பிள், இதில் கால் யாரெல்லாம் வைக்கிறீங்களோ, நடக்கிறீங்களோ, உங்களுக்கு மூட்டு வலி வந்தே தீரும். ஏன்? இந்த கிரானைட் மார்பிள் இருக்கு இல்லையா, அது எங்கே விளையுது? ராஜஸ்தானில். ஏன் ராஜஸ்தான் விளையுது? அங்கே தானே கிடைக்குது. அதாவது புரிஞ்சுக்குங்க, ராஜஸ்தானில் வெயில் ரொம்ப ஓவர். அந்த வெயிலுக்கு குளிர்ச்சி வேணுங்கிறக்காக மார்பிள் கிரானைட்டில் போட்டு அங்கே வாழ்கிறாங்க. நம்ம ஊரில் அவ்வளவு சூடெல்லாம் இல்லைங்க. நமக்கு சூடு தேவைப்படுது. சில பேர் ஊட்டியிலெல்லாம் மார்பிள் போடுறது வந்து எவ்வளோ கொடுமை தெரியுமா? அதாவதுங்க, வெறும் தரையில், உங்கள் உள்ளங்கால வெறும் தரையில் வச்சாவே மூட்டு வலி வரும். இங்கே பாருங்கள், நல்லா கேட்டுக்குங்க. வீட்டில் சிமெண்ட்டு தரை போட்டுக்குங்க, அதில் வெறுங்கால வைங்க, ஒன்றும் வராது. அந்த காலத்தில் ஏன் யாருக்கும் மூட்டு வலி வரலன்னா, சாதாரண சிமெண்ட்டு தரை போட்டிருப்பாங்க, தேவைப்பட்டால் ரெட் ஆக்சைடு போட்டிருப்பாங்க. அது மேலே கால் வச்சா ஒன்றும் வராதுங்க.
மண் தரை, மண்ணில் உள்ளங்கால வைங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. சிமெண்ட்டில் வைங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. மொசைக்கு பரவாயில்ல, டைல்ஸ் கொஞ்சம் ஆபத்து, கிரானைட்டு மார்பிள் ரொம்ப ஆபத்து. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று அந்த கிரானைட் மார்பிளை உடச்சிட்டு வேறு ஏதாவது ஃப்ளோரிங் பண்ணணும், இல்லையா மேட்டு போட்டுக்கணும், இல்லை பாய் விரிச்சிடணும், இல்லை ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கணும், இல்லை செருப்பு போட்டுக்கணும், இல்லை சாக்ஸ் போட்டுக்கணும், ஷூ போட்டுக்கணும். என்னமோ பண்ணுங்கள். உள்ளங்காலை வெறுந்தரையில் வைக்காதீர்கள். மூட்டு வலி உள்ளவர்கள் உள்ளங்காலை வெறுந்தரையில் வைக்காமல் விரிப்பின் மேலோ செருப்பின் மேலோ வைத்து பயன்படுத்தினால் கண்டிப்பாக உங்கள் மூட்டு வலி சீக்கிரமாக சரியாகும். இதை செய்யாமல் நீங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வைத்தியம் பலிக்காது, ஏன்னா தர சரியில்லை. அடுத்தது, வீட்டில் சமையல் ரூமில் இந்த அரிசி, பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் டப்பாவில் போட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா, கண்டெய்னர். இது எதில் இருக்கிறது சிறப்புன்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கண்ணாடி தான் சிறப்பு. கண்ணாடி பாத்திரத்தில் நீங்கள் அரிசி, பருப்பு எல்லாம் போட்டு வைங்க, கெமிக்கல் ரியாக்ஷனே ஆகாது. இந்த ஆராய்ச்சி கூட்டத்தில் பாருங்கள், எல்லாமே கண்ணாடியே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு திரவத்தை, ஒரு பொருளை பிளாஸ்டிக்லேயோ இல்லை இரும்புலையோ இல்லை வேறு ஏதாவது பொருளை வைக்கும் போது என்ன ஆகுது, அந்த பொருளோடு சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி அது வேறு பொருளாக மாறிடுது. அதனால் வீட்டில் சமையல் ரூமில் இருக்கிற எல்லா கண்டெய்னர்களும் கண்ணாடியில் செய்யப்பட்ட அந்த டப்பாவாக இருந்துச்சுன்னா பொருள் அந்த பொருளாகவே இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. எனவே கண்ணாடி கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது, இந்த தோல் நோய், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, குறிப்பாக சர்க்கரை வியாதியில் யாருக்காவது கால் அழுகி போயிருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. புத்து மண் இருக்கு இல்லைங்களா, புத்து மண் எடுத்துகிட்டு வந்துட்டு முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு அம்மியில் வச்சு அரைக்கணும். புத்து மண்ணையும் முட்டைக்கோசையும் சம அளவு கலக்கணும். இதுதான் மருந்து. நீங்கள் என்ன பண்ணணும், சாதாரண தண்ணியில் லேசாக சூடு பண்ணி எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் புழிஞ்சு ஒரு காட்டன் துணி வச்சு அந்த தண்ணி எடுத்து எந்த இடத்துல தோலில் புண்ணு இருக்குதோ இல்லை சுகரில் அழுகி போச்சோ அந்த இடத்த தொடச்சி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு புத்து மண்ணையும் முட்டைக்கோசு அரைச்சி வச்சுருக்க ரெண்டையும் ஒன்று சேர்த்தணும். சம அளவில் ரெண்டையும் ஒன்று சேர்த்தி அதை அதுக்கு மேலே 10 மாதிரி போடணும். 10 போட்டுட்டு அரை மணி நேரம் காத்திருக்கணும். அரை மணி நேரம் கழித்து தண்ணி ஊற்றி கழுவணும். முக்கியமான விஷயம், பச்சை தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது, லேசான சுடுதண்ணி ஊற்றி தான் கழுவணும். கழுவிட்டு மறுபடியும் லேசான சுடுதண்ணியில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு காட்டன் துணியில் எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி 30 நாள் செஞ்சிங்கன்னா எப்பேற்பட்ட சர்க்கரை நோயால் அழுகி போன கால் மீண்டும் புதிதாக மாறுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டா நல்ல சக்கரை உருவாகுறத சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணணும். அது உள்ள, இப்போ நான் சொல்கிறது வெளியே. மறுபடியும் சொல்கிறேன், சுடுதண்ணி, எலுமிச்சம்பழம், காட்டன் துணி, க்ளீனிங், புத்து மண், முட்டைக்கோசு அரைக்கிறது சம அளவில் கலக்கணும். 10 போடணும், 30 நிமிஷம் வெயிட் பண்ணணும். லேசான சுடுதண்ணியில் சுத்தம் செய்ய வேண்டும். மீண்டும் சுடுதண்ணி, எலுமிச்சம்பழம், காட்டன் துணி, க்ளீன் பண்ணணும். இதை மட்டும் 30 நாள் செய்யுங்க. எப்பேற்பட்ட சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, தோல் வியாதிகள், சர்க்கரை நோயால் அழுகப்பட்ட அந்த கால், இதுக்கு பல பேர்த்துக்கு பல வருஷமாக புரியாத புதிராக இருக்குங்க. சர்க்கரை வியாதியில் அந்த கால் அழுகி போகுது இல்லைங்களா, அதுக்கப்புறம் வெட்டிடுறாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது சரியாயிடும். அதுக்கப்புறம் உடம்புல பாடி பெயின் சொல்கிறாங்க இல்லைங்களா, உடம்பு வலி இருக்குன்னா அதுக்கு என்ன இயற்கை வைத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏலக்காய், இஞ்சி ரெண்டையும் சாறு செஞ்சு, ஏலக்காய் இஞ்சி ஒன்றா சாறு செஞ்சு கொஞ்சமாக குடிங்க. உடம்பு வலி இருந்தால் யாருக்கு இருந்தாலும் சரியாக போயிடும். இந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்ச வைத்தியங்கள் ஏகப்பட்டது கொட்டி கிடக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவோம்.
நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. நமக்கு பல தகவல்களை சிறப்பான முறையில் அளித்த ஈழர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஒவ்வொரு வாரமும் இயற்கை வேளாண் வழி விவசாயங்களை பற்றியும் அதை சார்ந்து பல சிந்தனைகளையும் கருத்துக்களையும் நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் காரைக்கால் இயற்கை வேளாண் வழி விவசாயி எம் பாஸ்கர் ஐயா அவர்கள் இன்று பல்வேறு அரிசி ரகங்களை பற்றி மற்றும் நீரிழிவுக்கு நோய்க்குண்டான காரணங்களை பற்றியும் அரிசி வகைகளை பற்றியும் சிறப்பான ஒரு சிறப்புரையாற்ற கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற அன்புடன் காரைக்கால் விவசாயி பாஸ்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்ம இந்த இயற்கை வழி வேளாண்மையில நம்ம எம்மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கோம் என்பதை பற்றியும், இந்த இயற்கை உணவுகளை நாம் எப்படி பல்வேறு வகையாக தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். அதுல இன்னைக்கு இந்த காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, இந்த இரண்டு ரகம், இது ரெண்டு ரகமுமே நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அறிமுகமான ரகம்தான். இருந்தாலும் இந்த ரகத்தை பற்றி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தனி பதிவாகவே பார்த்து விடுவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருந்த பதிவுகள்ல இந்த காட்டு யானம் பற்றியும் அதே போன்று மாப்பிள்ளை சம்பா பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முழு பதிவாக இரண்டு அரிசியையும் பற்றி பேசுவோம் என்பதுதான். இந்த முதல் சிறப்பு இந்த மாப்பிள்ளை சம்பாவுக்கும் காட்டு யானத்துக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு ரகமுமே நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு ரகம். இதனுடைய பிறப்பிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட பிறப்பிடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இன்னும் சொல்ல போனா குறிப்பா நம்ம காவேரி டெல்டா பகுதிகளில் பிரதானமாக விளையக்கூடிய ரகங்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய நிலத்துல ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு விளைந்த மாப்பிள்ளை சம்பா பொதுவாக காட்டு யானத்தை தான் மிக உயரமாக விளையக்கூடிய ரகமாக அறியப்பட்டு அதை பற்றிய ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா 9.5 அடி உயரம், இன்னும் சொல்ல போனா 10 அடிக்கு மேல இருந்தது. அதை நம்ம அறுவடை பண்ணி காய வச்சு பதப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த 9.5 அடி உயரம் வளர்ந்த அந்த நெற்பயிரை நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிறோம். அப்படி பதப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பயிருக்கு 9.5 அடின்னா அது காய்வதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 10 அடிக்கு மேல அதனுடைய உயரம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரகம் தான் இந்த மாப்பிள்ளை சம்பா. அதே போன்று இந்த காட்டு யானமும் 9.5 அடி 10 அடி உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு ரகம். அப்படியான ஒரு ரகத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த உயரமாக வளரக்கூடிய இந்த ரகங்கள் நீண்ட நாட்களை உடையது. சாதாரணமாக நம்ம மக்கள் சொல்கிற போது, அதாவது விவசாய நண்பர்கள் சொல்லுகிற போது, நீண்ட நாள் பயிர், எந்த ஒரு பயிர் மிகவும் நீண்ட நாள் இந்த நிலத்துல தங்கி வளருதோ அந்த பயிருக்கு நிறைய சத்துக்கள் இருக்கும் என்று சொல்லுவாங்க. இப்போ 90 நாள்ல விளையக்கூடிய 60ஆம் குருவை இருக்குது. அதே போல 110 நாள்ல விளையக்கூடிய பூங்கார் இருக்கு. 135 நாள்ல விளையக்கூடிய பல ரகங்கள் இருக்கு. 150 நாள்ல விளையக்கூடியது இருக்கு. ஆனா இந்த 165 நாள் விளையக்கூடிய ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, சிவப்பு கவுனி, பச்சை பெருமாள், இது போன்ற சில ரகங்கள் மட்டுமே, இந்த மடுமொழிகி போன்ற ஒரு சில ரகங்கள் மட்டுமே 165 நாட்களுக்கு போகும். இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரகம் தான் இந்த 165 நாள்ல விளையக்கூடிய ரகங்கள். சிவப்பு கார், அதே போல கட்டுச்சம்பா, இது போன்ற ரகங்கள் தான் மிக நீண்ட நாள் ஆகி விளையக்கூடிய ரகங்களாக நம்மகிட்ட இருக்கு. இப்படி அரிதான இந்த ரகங்கள் மிகவும் தடித்த ரகமாக இருக்கும்.
தடித்தது என்றால் அரிசி வந்து கொட்டை கொட்டையான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பெரிய அரிசியாக இருக்கும், சிவப்பு நிற அரிசியாக இருக்கும். அது வந்து நம்ம சோறு வடிச்சு சாப்பிடுறது ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருக்கும். அதனால இது வந்து இப்ப கைக்குத்தல் அரிசி முழுமையாக நம்ம சிவப்பா நம்ம சாப்பிட துவங்கி இருக்கிறோம். ஆனா அந்த முழுமையா சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம முழுமையா சாப்பிடுவது அந்த அளவுக்கு ஒரு சரியான செயல்தான். ஆனா நம்மளால சாப்பிட முடியாது. அதனால ஒரு அரை தீட்டல் அல்லது இந்த அரிசி மேல ஒரு சில கோடுகள் வரா மாதிரி, எந்த அளவுக்கு ரொம்ப தீட்டிடாம மென்மையா அந்த அரிசி மேல இருக்கக்கூடிய உமியை நீக்கிட்டு, அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த தவிடுல ஒரு சிறு கோடு வர மாதிரி, 1, 2 கோடு வரா மாதிரி. ஏன்னா அந்த தண்ணி உள்ள போகணும். இந்த ஏற்கனவே சொன்னது போல இந்த தவிடு என்பது ஒரு இன்சுலேஷன் டேப் மாதிரி, ஒரு பாதுகாப்பு கவசம். அரிசிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் போன்றது. அந்த பாதுகாப்பு கவசம் போன்று இருக்கக்கூடிய அந்த தவிட நம்ம லேசா உரசிக்கணும். அந்த காலத்துல உரசிதான் இருக்கிறாங்க. இந்த உரல்ல போட்டு அதை அரிசியை கைக்குத்தலா ரெடி பண்ண பிறகு அப்போதே கைக்குத்தலாகும் போதே அது வந்து உராய்வு ஏற்பட்டு நம்ம சாப்பிட்ற பக்குவத்துக்கு கிட்டத்தட்ட அது வந்துடும். அப்படி இல்லைனாலும் அதை எடுத்து போட்டு தரையில வந்து அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருந்து அந்த இடத்துல உராஞ்சிருக்கிறாங்க. பலாக்கட்டைய வந்து நம்ம முன்னெல்லாம் சொல்லுவாங்க பலகை கட்டை, அதை வந்து வச்சு உராஞ்சி அப்புறம் புடைச்சி நல்லா கழுவிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முன்னோர்கள் இந்த அரிசியை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளைச்சம்பாவும், இந்த மாப்பிள்ளைச்சம்பா பத்தி முதலில் சொல்ல வேண்டும் என்றால், ஏன் இதற்கு வந்து மாப்பிள்ளைச்சம்பா என்கிற பெயர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளைச்சம்பா வந்து அந்த காலத்துல ஆண்களுக்கான ஒரு பிரதானமான உணவாக அறியப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்று வரையிலும் கூட ஒரு சில வயதானவர்கள் இதை பற்றி சொல்லும் போது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க. திருமணமாகி தன்னுடைய நம்ம கொட்டுச்சேரி, காரைக்காலில் இருக்கக்கூடிய கொட்டுச்சேரி வரிச்சுக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே என்கிட்ட எப்போது சந்தித்தாலும் அதை சொல்லுவாங்க. திருமணமாகி எங்க மாமியார் வீட்டுக்கு எப்பெல்லாம் போறோம்னா அப்பெல்லாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை பயன்படுத்துகிற போது பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமானதா இருக்கும். குழந்தைக்கு வந்து நான் ஏற்கனவே இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த குழந்தை வந்து உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், பிறக்கக்கூடிய குழந்தை அந்த நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இருக்கும், மூளையினுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கும், மற்ற உடல் அவயங்களும் சிறப்பாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் ஒரு வீரியமிக்க குழந்தையாக இந்த மாப்பிள்ளை சம்பா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த அரிசியை நம்ம முன்னோர்கள் ஒருவருக்கு திருமணம் நடக்க ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் அதற்கு முன்பாக முதலில் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தொடர்ந்து 48 நாளைக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறது, இல்ல சோறு வடிச்சு மதிய உணவுல எடுத்துக்கிறது என்று இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை கொடுத்து அவங்கள வந்து, ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உழைப்பு பல்வேறு நோக்கங்களுக்கு சார்ந்து போவாங்க. அப்ப உடனடியாக ஒருவரை தேற்றுவதற்கும் திருமண பந்தத்திற்கு தயார்படுத்துவதற்கும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து பயன்படுத்தி இருக்கிறார். அதுக்காக அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை தொடர்ந்து 48 நாள் பயன்படுத்தி அதன் பிறகு இளவட்டக்கல், இந்த இளவட்டக்கல் என்பது கிட்டத்தட்ட 100 கிலோ எடையுடையதாக இருக்கும். அந்த இளவட்டக்கல்லை வந்து தூக்கினால் மட்டுமே பெண் கொடுப்போம் என்கிற ஒரு அப்பதான் அவரு திருமணத்துக்கு தயாராக இருக்கிறார் என்கிற அளவிற்கு அந்த இளவட்டக்கல்லை தூக்கி காண்பிக்க வேண்டும். அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடும் போது நரம்பு மண்டலங்கள் மற்றும் உடலில் ஏற்படக்கூடிய வலிமையின் காரணமாக அந்த பலம் அவருக்கு கிடைக்கிறது. நரம்பு மண்டலம் மட்டுமல்ல, ஒரு 100 கிலோ எடை உள்ள கல்லை தூக்க வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு மூச்சை பிடிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்ப நுரையீரல் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இது ஒரு இடம் பலம் என்றில்லை, ஒட்டுமொத்த உடலையும் அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பயன்படுத்துவதன் மூலமாக இந்த உடல், ஏனென்றால் அதில் உயிராற்றல் நிரம்ப இருக்கிறது. அப்படி உயிராற்றல் நிரம்ப இருக்கிற போது ஒட்டுமொத்த உடலும் வலிமை பெற்று விடுகிறது. நான் இப்ப சமீபத்துல ஒரு நண்பரை சந்தித்தேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு முன்பாக எலும்புல வந்து கேன்சர் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர் அந்த கிராமத்தை விட்டு, தனக்கு கேன்சர் என்று அறிந்தவுடனே அந்த கிராமத்தை விட்டு வெளியே செல்வதையே நிறுத்தி கொண்டு தன்னுடைய நிலத்தில், தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 2 ஏக்கர் நிலத்துல கடந்த 12 ஆண்டுகளாக மாப்பிள்ளை சம்பாவை தானே விளைவித்து, தானே குத்தி, தானே சாப்பிட்டு அவரு ஒரு கைத்தொழில் வைத்திருக்கிறார். அந்த கைத்தொழிலையும் செய்து கொண்டு அந்த ஊர்லயே செய்து கொண்டு
இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிடும்போது இந்த ஒரு 10-12 ஆண்டுகளில் அந்த கேன்சர் நோயை முற்றிலுமாக தானே தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு வலிமை வாய்ந்த அரிசி தான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. அதோடு இல்லாமல் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட்டு திருமணமான பிறகு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து ஏற்கனவே சொன்னது போல வீரியமாகவும் ஆற்றலோடும் இருக்கும். அதனாலதான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி என்று இதற்கு பெயர் வழங்கலாயிற்று. அதே போன்று இந்த காட்டு யானம் எப்படி மாப்பிள்ளை சம்பாவை சொல்கிறோமோ, இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்தக்கூடியது. குறிப்பாக அதே போல நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. ஏன்னா நிறைய லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறது ரத்தத்துல சர்க்கரை அளவை மிக குறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி. அதனால லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உடைய அரிசி. அதே போல காட்டு யானம், இந்த காட்டு யானமும் அதே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு உள்ள அரிசி தான். அதனால நீரிழிவு நோய் என்று இருக்கும் பட்சத்தில் நண்பர்கள் யாருக்கும் இருக்கு அல்லது நம்ம தந்தை தாய் அல்லது உறவினர்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த கஞ்சை வந்து நம்ம வச்சு கொடுக்கலாம். அப்படி வச்சு கொடுக்குறப்ப அதனுடைய தாக்கம் அவர்களுக்கு வெகுவாக குறையும். அது வெகுவாக குறைந்து அவர்கள் ஆற்றலுடையவர்களாக இருப்பார். இந்த நீரிழிவு நோயே வந்து ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடலில் போதுமான சத்து குறைபாடு, இந்த நீரிழிவு நோய் என்பதே வந்து சத்து குறைபாடு ஏற்படுவதுதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு சரியான எல்லா சத்து பொருட்களும் உடம்புக்கு கிடைச்சதுன்னா இன்சுலின் என்பது சாதாரணமாக சுரக்கும். வர வர நம்ம உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளுமே சத்தற்ற உணவுகளாக போக உடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் தன்னுடைய செயல்பாடுகளை இழந்து கொண்டே வருவதனுடைய ஒரு அடையாளம் தான் இந்த நீரிழிவு நோய். நீரிழிவு நோய் மட்டும் அல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா முடக்குவாதம், முட்டு வலி, இன்னும் அடிக்கொண்டே போகலாம். எனக்கு வர இந்த இயற்கை வழி வேளாண்மையில ஈடுபட்டுக்கிட்டு வரப்ப நமக்கு வரக்கூடிய அழைப்புகள் எல்லாமே வந்து இது போல பாதிக்கப்பட்டவர்களுடைய அழைப்புகள் தான் வருது. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து மூட்டு வலி வந்து நீரிழிவு நோய் வந்து தான் இதை பயன்படுத்தணும் அப்படி என்பது அல்ல. ஏற்கனவே வந்து நம்ம இந்த உணவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ, நம்ம தான் ஒரு தலைமுறை 2 தலைமுறை கெட்டு போயிட்டோம். அடுத்து வர தலைமுறைகளுக்காவது இந்த அரிசிகளை கொடுங்க என்பதுதான் ஒவ்வொருவரையும் நாம் சந்திக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நான் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வது. அதே போன்று இந்த காட்டு யானம் எப்படி மாப்பிள்ளை சம்பா வந்து ஒரு 9 அடி 10 அடிக்கெல்லாம் வளருதோ, அதையும் தாண்டக்கூடிய அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அதிசயமாக தான் எங்க 1 2 உயரமாக வரும். ஆனா காட்டு யானத்தை பொறுத்தளவுல நீங்க ஒரு விதையை எடுத்து போட்டீங்கன்னாலே அதனுடைய குறைந்தபட்ச உயரம் 7 அடி தான். 7 அடி 9 அடி இந்த மாதிரிதான் வளரும். நம்ம நிலத்துக்கு வரவங்க அது ஒரு நெல்லை போட்டீங்கன்னா 100 தூரோட வெடிச்சு கரும்பு விளைந்து நிற்பது போல நிற்கும். புதிதாக பார்ப்பவர்கள் இதென்ன கரும்பு பயிர் செய்யறீங்களா, நெல்லுக்கு இடையில கரும்பு போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு உயரமாக வளர்ந்து நிற்கும். அதே போல இந்த இரு அரிசிகளிலுமே நார்ச்சத்துக்கள் நிரம்பிய அரிசி. அதே போல இந்த காட்டு யானத்துல சுண்ணாம்பு சத்து நிறைய இருப்பதனால இந்த மூட்டு வலி போன்ற நோய்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை தரக்கூடியது. அதே போன்று முடக்குவாதத்தையும் இந்த இரு அரிசிகளுமே கோர்க்கக்கூடிய தன்மை, அதாவது மூட்டு வலியை உண்டு பண்ணக்கூடிய, இதெல்லாமே சத்து குறைபாடுகளால வர்றதுதான். நம்ம எந்த மருந்துகளை சாப்பிட்டாலும் மூலிகைகளை எடுத்துக்கொண்டால் கூட மூலிகைகள் நிச்சயமாக குணப்படுத்தும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வெறும் மூலிகைகள் மட்டுமே தீர்வாக இருக்க முடியாது. ஏனென்றால் நம்ம சிறு அளவில தான் மூலிகைகள் எடுப்போம். ஆனா உணவையே நம்ம மருந்தாக எடுத்துக்கொள்வதற்கு வழி செய்வதுதான் இந்த காட்டு யானம் மாப்பிள்ளை சம்பா. இந்த 2 அரிசியையும் பயன்படுத்தி காலை மற்றும் இரவு நேரங்களில் இட்லி, தோசை, கஞ்சி, புட்டு, இடியாப்பம், ஆப்பம் போன்ற எந்த வடிவில் வேண்டும் என்றாலும் இதை நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த காட்டு யானம் அரிசியை பொறுத்தளவுல முதல் நாள் மாலை இதை சோறு வடித்து ஆற வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வைக்கிற போது மறுநாள் காலையில ரொம்ப வாசனை மிகுந்த ஒரு பழைய சோறாக அது இருக்கும். அதுல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை அதை வந்து உருவி போட்டுரும். உருவி போட்டு அதை வந்து அந்த சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு பிணைந்து நம்ம சாப்பிடும்போது அந்த காட்டு யானம் அரிசியானது மிகவும் வாசனை உள்ள ஒரு அமுது போன்று இருக்கும். அது வள்ளல் பெருமான் ஒரு சில செய்திகளை வந்து பகிர்ந்திருப்பார். நான் சென்ற வாரம் கூட என் நண்பர்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிற போது சொல்லிக்கிட்டு இருந்தேன். 3 செய்திகளை சொன்னேன். 1, வள்ளல் பெருமான் வந்து காற்றிலே வந்து அமுது
அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து அமுது பாகம் விஷபாகம் என்று இருக்கு. காற்றுல வந்து விஷபாகம் இருக்கு. நம்ம பகல் பொழுதுல சுவாசிக்கக்கூடிய காற்றிலே மிகப்பெரிய அளவுக்கு விஷபாகம் இருக்கு. ஆனா காற்று அமுத பாகமாக நாம் சுவாசிக்க வேண்டும் என்றால் காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் விடிய காலை ஒரு 3:30 மணி 5:30 மணி 6 மணிக்குள்ளாக நாம் எழுந்து கொண்டு இந்த காற்றை வந்து சுவாசிச்சோம் அப்படின்னா அமுது. அதனாலதான் இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்துலதான் இந்த காற்று மண்டலம் வந்து மிகப்பெரிய ஒரு அமுதமாக நாம் சுவாசிக்க வேண்டிய ஒரு நிலையாக இருப்பதனால்தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல சுபகாரியங்களை செய்தார். அதே போன்று இது காற்றிலே அமுது, வானில் ஏது நீரில் எது அமுது என்று பார்த்தோம் என்றால் வானமுது என்று சொல்லியிருப்பார். வானமுது, வானிலிருந்து வரக்கூடிய மழை நீர் தான் அமுது. நம்ம ஆற்று நீர், குளத்து நீர், எந்த நீரை குடித்தாலும், கிணற்று நீர் எதை குடித்தாலும் அதிலே விஷபாகம் என்று அதிக அளவிலே இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த வானமுது மழை நீரை சேகரித்து குடிக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்லியிருப்பார். அதுவும் வந்து வாழை மட்டை வழியாக வழிந்து வரக்கூடிய நீரையும், தென்னமட்டை வழியாக வழிந்து வரக்கூடிய நீரையும் சேகரித்து பருக வேண்டும் என்று சொல்வார். ஆனால் இன்று வாழை மட்டை, தென்னை மட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சடிச்சு நிறைய அலங்கோலமாக இருக்கு. அதனால அது போன்ற செய்ய முயற்சித்தாலும் அது சரியான முறையில இருக்கிறதா என்று பார்த்து நம்ம பயன்படுத்தணும். இல்லைன்னா நேரடியாக விழக்கூடிய மழையை கூட சேகரித்து அதை வெறுமனே குடிக்க கூடாது. அந்த நீரையும் வந்து மண்பானையிலே இட்டு அதை வந்து அடுப்பில் தீமூட்டி ஒரு பங்கு நீர் வந்து 1/3 பங்காக அது காய்ச்சிக்கிற அளவுக்கு அதையும் சுருக்கி குடிக்க வேண்டும் என்றால், சுருக்கி குடிக்கிற போதுதான் வந்து அந்த அந்த மழை நீரிலும் கூட விஷபாகம் இருக்கு என்று சொல்கிறார். அதை வானமுது என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் அதிலும் விஷபாகம் இருக்கிறது. அதனால் அதை நன்றாக மண்பானையில் இட்டுதான் அதை வந்து காய்ச்ச வேண்டும். அப்போதுதான் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து இறந்து போகாமல் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட வானமுது, அந்த வானமுதை நாம் பருக வேண்டும். அது போன்று வந்து இந்த நீரை வந்து சுருக்கிதான் குடிக்க வேண்டும். நம் முன்னோர்கள் சிலர் நம்ம இப்ப பாக்குறோம், நீரை வந்து காய்ச்சி குடிக்கலாமா? முன்னோர்கள் நீரை சுருக்கி என்று சொல்லிருக்கிறார். நீரை சுருக்கி மோரை பெருக்கி, அதாவது தயிரை வந்து நம்ம மோராக மாற்றி குடிக்க வேண்டும். அதே போல் நெய்யை உருக்கி சாப்பிட வேண்டும். நெய்யை வந்து உருக்கிதான் சாப்பிட வேண்டும், அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது. அதே போல நீரை சுருக்கி சாப்பிட வேண்டும், மோரை வந்து பெருக்கி சாப்பிட வேண்டும். தயிராக சாப்பிடும் போது அது இந்த வாதப்பித்த கபங்களை வந்து தூண்டக்கூடிய ஒரு தன்மையை எடுத்துக்கொள்வதால் நம்ம வந்து மோரை வந்து பெருக்கி சாப்பிட வேண்டும். இது போன்று நம் உணவு முறைகளை எல்லாம் கூட வகுத்து வைத்திருக்கிறாங்க. அதே போன்று வானமுது நீரிலே அமுது சொன்னோம். அதான் வந்து இந்த வானிலிருந்து வரக்கூடிய நீர், காற்றிலே இருந்து வரக்கூடிய நீர். அப்ப உணவிலே அமுது என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் வந்து இந்த வாசனை சீரக சம்பா அரிசி. நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன். வள்ளல் பெருமான் சொல்லுகிற போது வாசனை சீரக சம்பா அரிசி முதல் பட்சம், நேராத பட்சத்தில் மத்த சம்பா அரிசி. ஏன் அவர் வந்து இந்த அரிசியை வந்து இத்தனை பிரதானப்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த அரிசி வந்து அமுதுக்கு ஒப்பானது. அதற்கு உதாரணம் நம்முடைய காரைக்கால் பகுதி. காரைக்கால் அம்மையார் கோயில்ல வந்து இந்த அமுது படையல் என்று ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும். அதை பற்றி கூட நம்ம ஒரு நாளைக்கு முழுவதுமாக அந்த கதையை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வு அந்த காரைக்கால் பகுதியில நடக்கும். சிவபெருமானுக்கு வந்து தயிர் சாதமிட்டு படைப்பார். எல்லோருக்கும் தெரியும். இருப்பினும் வந்து இங்கே பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அமுது என்பது தயிர் சாதம். அந்த எதுல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசனை சீரக சம்பா அரிசியில நம்ம அதை செய்யணும். அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னா, இது போல தூயமல்லி சம்பா, துருக்கிச்செடி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம் சம்பா, ராஜபோக சம்பா, ராஜ மன்னார் சம்பா என்று நூற்றுக்கணக்கான சம்பா அரிசிகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நீரில் நின்று விளையக்கூடிய, உலகிலே பல்வேறு தாவரங்கள் இருக்கு. சில தாவரங்கள் தண்ணியில மிதக்கும், சில தாவரங்கள் தண்ணியில இருக்கும். ஆனா அது பெருவாரியான உயிர்களுக்கு வந்து பயன்படுமா என்று பார்த்தால் குறைவாக தான் பயன்படும். ஆகாய தாமரை என்று சொல்வார்கள், பொழுதனைக்கு தண்ணியிலேயே தான் இருக்கும். ஆனா நமக்கு பயன் கிடையாது. எந்த உயிருக்குமே கண்ணுக்கு தெரிந்து நாம் எடுத்து சாப்பிடுவதில்லை. அதனால் சுற்றுச்சூழலுக்கு நன்மையாக இருக்கலாம். ஆனால் நாம் எடுத்து உண்ணக்கூடிய ஒரு பயிர் தண்ணிலேயே நின்று விளைகிறது என்று சொன்னால் அது வந்து நெல்லு தான்.
இந்த நெல்லு தான் வந்து முற்றிலுமாக கிட்டத்தட்ட 6 மாத காலமும் என்று வந்து நம்ம நெல்லை தண்ணியில போடுறோமோ, விதையை போடுறோமோ அன்றிலிருந்து அறுவடை செய்யக்கூடிய காலம் வரைக்கும் அதை நீரை வடித்து நிலத்தை காய விட்டு அதன் பிறகு அறுவடை செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலத்துக்கு மேலாக நீரிலேயே அது இருக்கும். கீழேயும் நீர் இருக்கும், மேல எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அந்த அளவுக்கு அந்த பயிர் வந்து வளர்ச்சி அடையும். ஆக முழுக்க முழுக்க இந்த சீதோச நிலை, அதாவது இந்த பிரபஞ்சத்திலிருந்து அது தன்னுடைய ஆற்றலை கிரகித்துக் கொள்ளும். கீழே வந்து மண் இருக்கும், அதுக்கு மேல நீரை நிரப்பி இருப்போம், அதுக்கு பிறகு காற்றும் ஆகாயமும் மழையும் சூழ்ந்து இந்த சூரிய ஒளியும் சூழ்ந்து இந்த முழுக்க முழுக்க இந்த பஞ்சபூத ஆற்றலால் உருவாகக்கூடியதுதான் வந்து இந்த அரிசி. அதனால்தான் வந்து அரிசியை பற்றிய அறிந்த நம் வள்ளல் பெருமான் இதை வந்து அமுது, உணவிலே அமுது வந்து நம்ம அரிசிதான் என்று சொல்கிறார். அப்படியும் இந்த அரிசியை வந்து பயன்படுத்துகிற போது அதை வந்து ரொம்ப பக்குவமாக பயன்படுத்த வேண்டும். அறுவடை செய்த நெல்லை குறைந்தது ஒரு 3 to 6 மாதம் நன்றாக காய வைத்து அதை வந்து பக்குவப்படுத்தி வைத்திருந்து 6 மாதத்திற்கு பிறகு அரிசியை வந்து நெல்லை வந்து அரிசியாக்கி சாப்பிட வேண்டும். அப்படி 6 மாதம் கழித்து சாப்பிடும் போது அது வந்து இந்த பிசுபிசுப்புத்தன்மை குறைந்து அதில் இருக்கக்கூடிய விஷபாகம் குறைந்து, நெல்லிலும் விஷபாகம் இருக்கிறது, அது குறைந்து நாம வந்து அதை ஊற வைத்து அவித்து அதுக்கு பிறகு அதை தீட்டி நம்ம உரித்து, அதாவது கைத்தல் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். பச்சை அரிசியாக நேரடியாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த அரிசியை வந்து வானொலியில், அதை எண்ணெய் சட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மண் சட்டியில நம்ம லேசா போட்டு, மண் சட்டி, வானொலி என்பதை விட மண் சட்டியில போட்டு லேசாக சூடு காட்டி கொள்ள வேண்டும். அப்படி சூடு காட்டி கொள்ளும் போது அந்த அரிசியிலே இருக்கக்கூடிய விஷபாகம் என்பது முற்றிலுமாக நீங்கி நமக்கு ஒரு சிறப்பான அரிசி வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பதார்த்த குண சிந்தாமணியில அரிசியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான பல கருத்துக்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு, அதே போன்று அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுல பெண்கள் பாத்தீங்கன்னா பல வேலைகள் இருக்கும். கையால துணி துவைப்பார்கள், அதே போன்று பல்வேறு பாத்திரம் கழுவுவதிலிருந்து துணி துவைப்பதிலிருந்து எல்லா வேலைகளையும், அம்மியில சட்னி அரைப்பதிலிருந்து கொடக்கல்ல மாவாற்றுறது வரைக்கும் பல வேலைகள் இருக்கும். இதோட நீர் கூட ஒவ்வொரு வீட்லயும் இருக்காரு. குடிநீர், குளிக்கக்கூடிய நீர், அதை ஆற்றிலே சென்று எடுத்து வரக்கூடிய நிகழ்வெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பார்த்துக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே கிச்சனுக்குள்ளேயே, ஒரு சிறிய இடத்துக்குள்ளேயே வந்து மிக எளிமையாக இன்று வந்து நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரிசி என்று எடுத்தாக்கா அந்த அரிசியை எடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த அரிசியிலே கருப்பரிசிகள் இருக்கும், கல் இருக்கும், தூசிகள் இருக்கும், இதெல்லாமே நீக்குவாங்க. கையால நீக்கி அதை சுத்தப்படுத்துவாங்க. சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம பார்ப்போம். அப்ப அந்த அரிசி அவ்வளவு நேரம் அவர்களுக்கு இருந்திருக்கு. தன வேலைகளுக்கு மத்தியிலையும் இந்த அரிசியை வந்து கையால சுத்தம் செய்து அதை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பொறுமையும் ஒரு நிதானமும் இருந்திருக்கு. ஆனா அவர்களுக்கு மூட்டு வலியோ முடக்குவாதமோ நீரிழிவு நோயோ வரவில்லை. காரணம் அந்த ஒரு அமைதியான மனநிலையிலேயே அவர்கள் எல்லோரும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த அரிசியை கையாள்வது யார் என்றால் பெண்கள் தான். அப்ப அந்த அரிசியில வந்து கல்லையோ அல்லது கருப்பரிசிகளையோ பொறுக்கும் போது அங்கே வந்து அவர்களிடத்தில் ஒரு மன அமைதியும் மன ஒருமைப்பாடும் மன அழுத்தம், எவ்வளவு பெரிய மன அழுத்தம் இருந்தால் கூட அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது நீங்குவோம். இந்த மன அழுத்தத்தை குறைப்பதிலே முக்கிய பங்கு வந்து வகிக்குது. என்னென்று சொன்னால், நேற்று ஒரு கிலோ அரிசியில நான் அந்த நொய் அரிசி ஒருத்தவங்க கேட்டாங்க. அதுல இருந்து இந்த கருப்பரிசி என்று சொல்வதை விட அதுல அந்த குதிரைவால் என்று சொல்லக்கூடிய புள்ளினுடைய விதைகள் எல்லாம் கலந்துருந்தது. அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பேராசிரியர் அரிசி வாங்குறதுக்காக வந்தார். என்ன செய்து கொண்டிருக்கீங்கன்னு கேட்டாரு. இது போல இந்த கருப்பரிசிகளை எல்லாம் பொறுக்கிறேன், ஒருத்தவங்க உப்புமாவுக்காக 1 கிலோ அரிசி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த செய்தி அவர்கிட்ட சொன்னேன். இது போல வந்து நம்ம பெண்கள்லாம் அந்த காலத்துல இது போல கருப்பரிசிகளை வந்து அவர் வந்து தன்னுடைய மனைவியையும் அழைத்து வந்திருந்தார். அவங்க நான் சொல்வதெல்லாம் பின்னாடி உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. உடனே இந்த அரிசிகள் எல்லாம் என்ன செய்றீங்கன்னு அந்த அம்மா தான் என்ன கேட்டாங்க. அப்ப இதெல்லாம் பொறுக்கிட்டு இதெல்லாம் நீக்கிறேன். இதை நீக்கிறது என்பது ஒரு மனநிலைக்கு நல்லது, மன அழுத்தத்தை வந்து போக்கும். இதை வந்து அந்த காலத்துல பெண்கள் வந்து, குறிப்பாக பெண்கள் வந்து இந்த வீட்டு வேலையில சாதம் அடிப்பதற்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும்
இந்த அரிசிகளை எல்லாம் பொறுக்கி அதுல இருக்கக்கூடிய இந்த கருப்பரிசி கல் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு பிறகு அதை களைவார்கள். களைவதில் என்பது அரிசியை ஒரு தண்ணி பாத்திரத்துல கொட்டி அதை மேலால அந்த அரிசியை கையால எடுப்பாங்க. அரிசியை மட்டும் எடுப்பாங்க. கல்லு மண்ணு எல்லாம் இருந்தா அதெல்லாம் கீழே தங்கிடும். அதை எடுத்துதான் வடிப்பாங்க. அப்ப சாதம் சுத்தமாக இருக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தார். உடனே அவர் சொன்னார், அந்த காலத்தில் அரிசியில கல்லோ மண்ணோ இருந்தால் அதை பொறுக்குவதன் மூலமாக தன்னுடைய மன அழுத்தத்தை குறைத்துக் கொண்டார்கள். ஆனால் இப்போது அரிசியிலே கருப்போ கல்லோ இருந்தால் மன அழுத்தம் கூடிவிடும் என்று சொன்னார். அந்த அளவிற்கு நாம் இப்போது இருக்கக்கூடிய நவீன கால அரிசியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல என்று இருக்கும். ஒரு கல்லோ மண்ணோ கருப்பரிசியோ இருக்காது. ஆனா ஒரு கல்லோ கருப்பரிசியோ இருந்தால் அது நிச்சயமாக நம்முடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கிற அளவிற்கு தான் நம்முடைய இன்றைய நம் மனநிலை இருக்கிறது என்பதை அவர் பதிவு செஞ்சார். ஆனா இன்று நம்முடைய பாரம்பரிய அரிசி, மரபரிசி, நான் எங்க வரேன் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளை நம்ம கிராமத்து சூழல் மில்களில், அதாவது அரிசி ஆலைகள்ல தயார் செய்கிற போது அதுல இந்த கலர் ஷார்ட்டர் என்று சொல்வார்கள். அந்த கலர் ஷார்ட்டர் என்று சொன்னால் இந்த கல்லு மண்ணெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு எந்திரம். அந்த எந்திரம் எல்லாம் கிராமத்து ஆலைகளிலே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த கல்லு வரும், கல்லு ரொம்ப வராது. ஆனா கருப்பரிசிகள், கருப்பு விதைகள் எல்லாம் இருந்தால் வரும். அதையெல்லாம் நம்ம அந்த காலம் போலவே சற்று பொறுமையாக இருந்து நீக்கிவிட்டுங்கிற போதுதான் ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியமான உணவு நமக்கு நிரந்தரமானதாக இருக்கும். அல்லது இயற்கை விவசாயிகளும் இதையெல்லாம் நீக்குவதற்கான நவீன யுக்திகளை கையாண்டால் அது பல்வேறு வணிக வன்முறைகளுக்கு இட்டு செல்லும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த மாப்பிள்ளை சம்பாவையும் இந்த காட்டு யானத்தையும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிற போது முற்றிலுமாக நீரிழிவு நோய் என்பதே நம்மளுடைய சந்ததிகளுக்கு இல்லாமல் விரட்டிவிட முடியும். அதே போன்று மூட்டு வலி, முடக்குவாதம், இன்னும் பல வியாதிகளை இல்லாத ஒரு சூழலை நோக்கி நாம் நகர்ந்து கொள்ள முடியும் சொல்லி பல நன்மைகள் இருக்கு. இதுல நான் மேலோட்டமாக தான் பல கருத்துக்களை சொல்றேன். அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். மாப்பிள்ளை சம்பாவிற்கு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய சிறப்பு இந்த மாப்பிள்ளை சம்பாவிற்கு இருக்கு என்று நவீன அறிவியலும் இன்று நமக்கு ஆய்வுகள் மூலமாக சொல்லி இருக்கிறாங்க. அதனால நம்ம கண்ணை மூடிக்கொண்டு நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அறிவியலும் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது. ஆய்வு முடிவுகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். மாப்பிள்ளை சம்பாவை பற்றி பேச வேண்டும் என்றால் அதில் அறிவியல் பூர்வமாக பேச வேண்டும் என்று சொன்னால் அதுல மெக்னீசியம், பாஸ்பரஸ், அயன் போன்ற பல சத்துக்கள் நிரம்பியது. இரத்த நாளங்களுக்கு, இதயத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவயங்களுக்குமே அந்த அரிசிகள், அது போல காட்டு யானம் அரிசிக்கும் இதய நோய் போன்றவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய சிறப்புகள் இருக்கு. அதனால தொடர்ந்து நம்ம உணவுல இந்த காட்டு யானமும் மாப்பிள்ளை சம்பாவும் இருக்க வேண்டும். அதே போல நம்ம வீட்டில் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு பூங்கார் அரிசி என்பது தொடர்ந்து உணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் ரோட்டரி சங்கம் ஐயா திரு குணபாலன், ரொட்டேரியன் திரு குணபாலன் ஐயா அவர்களுக்கும், யோகா குரு அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நேற்று என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிற போது 265வது நாளை எட்டி இருக்கிறோம் என்று சொன்னாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜூம் மீட்டிங்கை பொறுத்தவரை ஒரு மாபெரும் ஒரு சாதனை. என்னை சந்திக்கிற போதெல்லாம் நான் தான் சொல்றேன், இது ஒரு மாபெரும் சாதனை. இந்த நிகழ்வை தொடர்ந்து எடுத்து செல்வது. இன்று காலை கூட அவங்க பயணத்துல இருக்காங்க, பயணித்துக் கொண்டே கூட அந்த நிகழ்ச்சியை நமக்கு காலையில 5:30 மணிக்கெல்லாம் கால் செய்து தயாராகிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது போல அதை ஒவ்வொருத்தரையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவர்களை காலையில விழிப்படைய செய்து எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வான ஒரு செய்தியை கொண்டு சேர்ப்பதிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய கருத்திற்கு, அன்பான கருத்திற்கு நன்றி. நன்றி ஐயா. இன்றைய நாளில் நல்லதொரு காட்டு யானம் மாப்பிள்ளை சம்பா, அதாவது என்னன்னா இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகளை, முக்கியமான அரிசி வகைகள், நமக்கு உடல் நிலைக்கு ஏற்ற வகையில் இன்னைக்கு தேவையான அரிசி வகைகள் என்பதை விளக்கி அதற்கு உண்டான பயன்களை சிறு கருத்துக்களை கூறினாலும்
உள்ளுக்குள் நமக்கு இன்னும் அதிக பயன்கள் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி உள்ளீர்கள். சந்தோஷம். மக்களும் இதை தொடர்ந்து பயன்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு காட்டியான மாப்பிள்ளை சம்பா இருந்தாலே உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் நாம் பலப்படுத்திக் கொள்ளலாம் என்பது உண்மையான ஒரு கருத்து. அதை சார்ந்து இந்த நிகழ்வுல உள்ளவர்களும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, இந்த ஐயா சொன்னது போல் அனைத்து ரக அரிசிகளையும் அனைவரும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இன்று இந்த நிகழ்வில நமக்கு சிறப்பான கருத்துக்களை கூறிய இயற்கை வேளாண் வழி அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். மற்றும் இன்று இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் ஆயிரம் சங்கத்திற்கும், ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே சிறப்பித்த பாஸ்கரையா அவர்களுக்கும், திட்ட தலைவர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து சந்திப்போம் என்று நன்றியுரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். காலர் போடவே இல்லை. எங்கேயோ பிரயாணம் இருக்கீங்களா? ஹலோ, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.